எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. டேட்டா சென்டர் அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆனந்த்ராஜ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஆந்திர பிரதேஷ்ல டேட்டா சென்டர்ஸ்க்காக ஒரு 4500 crore இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. த்ரூ இட்ஸ் சப்சிடரி, அதாவது ஆனந்த்ராஜ் கிளவுட் கிரியேட் லிமிடெட் அவங்களுடைய சப்சிடரி மூலமா எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 2 phases இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆனந்த்ராஜ் டேட்டா சென்டர் பிசினஸ்ல இருக்கிறாங்க. அது போக ஆந்திர பிரதேஷ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் அவங்களும் ஆந்திர பிரதேஷ்ல நாங்க ஒரு ஏஐ டேட்டா சென்டர் நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. 1 gigawatt கெப்பாசிட்டியில அதுக்கான திட்டத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் டேட்டா சென்டர் அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஏற்கனவே ஜாம்நகர் குஜராத்ல 1 gigawatt கெப்பாசிட்டிக்கு நாங்க டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வேலையை அவங்க பண்ணுவாங்க. அது போக சமீபத்தில் கூகுள் வந்து ஆந்திர பிரதேஷ்ல ஏஐ டேட்டா சென்டர்ஸ் அண்ட் கிளவுட் சர்வீசஸ்க்காக ஒரு $15 billion நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் டேட்டா சென்டர்ஸ்ல நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட்ங்க. அது போக ஆந்திர பிரதேஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதானி குழுமம் என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 10 yearsல நாங்கள் 1 trillion rupees வந்து ஆந்திர பிரதேஷ்ல அக்ராஸ் த செக்டர் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதானி குழுமம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கன்க்ளாமரேட் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ப்ரூக்ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் இன் ரினியூவபிள் பவர்ங்க. ஏற்கனவே அவங்கள்ட்ட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னா 46 gigawatt இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்கு ரினியூவபிள்ஸ்ல. தென் பைப்லைன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 200 gigawatt இருக்குங்க. ஸோ ப்ரூக்ஃபீல்ட் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டோட. அதாவது வேரியஸ் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்காக இந்த MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதற்காக ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்து ஒரு $12 billion நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது, அதாவது டேட்டா சென்டர் முதலீடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை ரினியூவபிள்ஸ் ப்ரூக்ஃபீல்டோட முதலீடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை அதானி குழுமம் இல்லை கூகுளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆந்திர பிரதேஷ்ல முதலீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்ச டேட்டாங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரைட் டைகர் அப்படின்ற ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு 2 or 3 months பேக். ஸோ அடிஷ்னலாக ஒரு 134 crores வந்து ஃப்ரைட் டைகர்ல டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 284 crores ஃப்ரைட் டைகர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா 42% ஷேர் வந்து டாடா மோட்டார்ஸ்ல இருக்கும், 46% வந்து ஃப்ரைட் டைகர் ஹோல்ட் பண்றாங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் உடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல குறிப்பா JLR எடுத்துக்கிட்டோம்னா சைபர் அட்டாக் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ கம்பெனி வந்து எபிட்டா மார்ஜின் கைடன்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது முற்காலங்களில் 5 to 7% அவங்களோட கைடன்ஸை செட் பண்ணியிருந்தது. இப்போ 0 to 2% அவங்களுடைய எபிட்டா மார்ஜின் கைடன்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கோட்ரேஜ் குழுமம் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ரியல் எஸ்டேட் செக்டர்ல கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, H2 financial year 26ல நாங்கள் 22,000 crore ஒர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கைடன்ஸ். அடுத்து ரெண்டாவது அப்டேட் வந்து கோட்ரேஜ் அக்ரோவேட்லங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய டைரி ப்ராசஸிங் யூனிட்டை நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ஒரு 70 கோடி ரூபாய் முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக் 2-wheeler சேல்ஸ் இன் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் half of November, அதாவது ஃபர்ஸ்ட் 2 weeks of November எடுத்துக்கிட்டோம்னா நீண்ட நாட்களா ஓலா எலக்ட்ரிக் வந்து 4வது இடத்துலையும் ஹீரோ வந்து 5வது இடத்துலயும் இருந்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 2 weeks of November எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ ஓலாவை பின்னாடி தள்ளிட்டு 4வது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க. டிவிஎஸ் தொடர்ந்து முதலிடத்துல இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 weeks எடுத்துக்கிட்டோம்னா 15,344 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க டிவிஎஸ். பஜாஜ் ஒரு 13,717, தென் ஏத்தர் எனர்ஜி 11,400 யூனிட்ஸ், தென் 4th பிளேஸ்ல ஹீரோ 5,688 யூனிட்ஸ், தென் ஓலா எலக்ட்ரிக் 4,749 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியில நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ரா ஃபண்ட் வந்து செப்டம்பர் குவார்டரோட முடிவுல 4.67% ஸ்டேக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏத்தர் எனர்ஜியில. இப்ப அதுல ஒரு 2.28% ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ணிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட்ல. ஸோ ஏத்தரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 yearல ஒரு 100% பக்கம் மேலே ஏறிடுச்சுங்க. ஸோ ஹையர் லெவல்ல ஆஃப்லோட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹியூண்டா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி நெக்ஸ்ட் 5 yearsல சவுத் கொரியால ஒரு $86 billion நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சவுத் கொரியாவுக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் டீல் முடிஞ்சிருக்குங்க. அதாவது 25% டேரிஃப்ல இருந்து 15% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் டீல் நடந்ததுனால சவுத் கொரியால ஹியூண்டாய் எந்தெந்த ஃபீல்ட்ல அப்படின்னா ஏஐ, ஃபியூச்சர் எனர்ஜிஸ், தென் R&Ds இதுக்காக ஒரு $86 billion இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்கர் கிங் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிட என்ன சொல்றாங்க, இந்தியாவை கம்பேர் பண்றப்ப இந்தோனேஷியால பிசினஸ் வந்து வீக்கா தான் இருக்கு, அதாவது காம்படிஷன் ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
பட் இந்தியாவில் நல்ல ரெவன்யூ க்ரோத் காட்டியிருக்காங்க. 16% ரெவன்யூ இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்குங்க. Q2 பொறுத்த வரைக்கும் 570 crores இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 60-80 ஸ்டோர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்றதுல திட்டவட்டமா இருக்கிறாங்க. அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் 29ல ஒரு 800 ஸ்டோர்ஸ் பர்கர் கிங் ஸ்டோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர்ஸை தொடர்ந்து கூட்டிக்கிட்டே இருக்கிறதுனால டெட் கூடுதுங்க. ஃபினான்ஷியல் 22ஓட முடிவில் 0.8 times டெட் டு ஈக்விட்டி இருந்தது. இப்போ 2வை கிராஸ் பண்ணிடுச்சு. அது போக கம்பெனி கஃபே ஸ்டைல் ஸ்டோர்ஸும் வச்சிருக்காங்க. பிகே கஃபே அதையும் தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் 2 yearsல 3 மடங்கு பிகே கஃபே ஸ்டோர்ஸ் வந்து கூடியிருக்குங்க. 507 ஸ்டோர்ஸ் இருக்கு பிகே கஃபே ஸ்டோர்ஸ். கம்பெனியோட ஷேர் பிரைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 50%க்கு மேலே கீழே விழுந்துருக்குங்க லாஸ்ட் 5 yearsல. பர்கர் கிங்கை பொறுத்த வரைக்கும் எது பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா FIIs தொடர்ந்து அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. தென் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. சம் ஆஃப் த நோட்டபிள் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. மெசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி லாஸ்ட் 3 quartersல என்ட்ரி கொடுத்த மாதிரி தெரியுதுங்க. அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு அடிஷ்னலா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அதாவது நவம்பர் 10 நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 871 crore ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. எதற்காக அப்படின்னா ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், தென் தெர்மல் இமேஜிங், கிரவுண்ட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அப்கிரேட்ஸ், ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்காக ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. எங்கிருந்து ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற விவரம் எனக்கு கிடைக்கல. பாரத் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் ஃபர்ஸ்ட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனிங்க டு கெட் கேரட்ஸ் ESG 1 ரேட்டிங். அடுத்து கோட்டக் மஹேந்திரா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த வாரம் போர்ட் மீட்டிங் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ போர்டில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ 15 yearsக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் இதுவாக தான் இருக்கும் கோட்டக் மஹேந்திரா பேங்க். அதாவது 2010க்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஃபேஸ் வேல்யூ 5 இருக்கிறத ஃபேஸ் வேல்யூ 1 அப்படின்னு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. கோட்டக் மஹேந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடரேஷன்ஸ் இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வேல்யூவேஷன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இருக்காதுங்க. மார்க்கெட் கேப்பும் அதே தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கூடுங்க. ஸோ வேல்யூவேஷன் ஜாஸ்தி கோட்டக் மஹேந்திரா பேங்க். அடுத்து அசோகா பில்கானுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா கொலாப்ஸ் ஆயிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் 83% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஒரு 25.6% அடி வாங்கியிருக்கு. அடுத்து TVS சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் உடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ஒரு 53.77% ஏறி இருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ ஒரு 6% ஏறி இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் காஸ்ட்டை குறைச்சிருக்காங்க. ஆப்ரேஷனல் எக்ஸிகியூஷன்ஸ் வந்து பெட்டரா பண்ணிருக்காங்க. இப்பயுமே வேல்யூவேஷன்ஸ் 100 times ஏர்னிங்ஸை விட அதிகமா இருக்கும். ஸோ அது காஸ்ட்லி தான். அது போக TVS சப்ளை செயின்ல இன்னொரு நல்ல டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா H1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. கேஷ் ஃப்ளோ 105 crores இருக்கு H1 ஃபினான்ஷியல் 26 முடிவுல. பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மீடியா கம்பெனி ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் உடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தாங்க இருக்கு. டோட்டல் இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா 1.3% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 0.4% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே லாஸ் தான் பண்ணிருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா லாஸ் நேரோ டவுன் ஆயிருக்குங்க. 27 crores லாஸ் பண்ணிருக்காங்க. இது Q2 ஃபினான்ஷியல் 25ல 50.5 crores தான் இருக்குங்க. கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் நாங்க ஹெல்த் கேர் வெர்டிகல்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HDS பொறுத்த வரைக்கும் Q2 ஃபினான்ஷியல் 26ல 29 நியூ கிளியன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுல 19 நியூ டிஜிட்டல் CX டெக் சொல்யூஷன் கிளியன்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. தென் 10 பேரோல் ப்ராசஸ் கிளியன்ஸ் ஆட் ஆயிருக்கிறதா கம்பெனி சொல்லியிருக்காங்க. வேல்யூவேஷன் இப்பயுமே நல்லா இருக்கும். நல்ல ப்ரொமோட்டர்ஸ். ஸோ எப்படியும் கம்பெனியை ப்ராஃபிட் சைடு மூவ் பண்றதுக்கு தான் ப்ரொமோட்டர்ஸ் முயற்சி எடுப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் சைடு வர்றப்ப நம்மளுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரை நிறுவனத்தினுடைய Q2 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ் வந்து நேரோ டவுன் ஆயிருக்குங்க. 50 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லாஸ் வந்து 20% இறங்கி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ 10% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியோட எக்ஸ்பென்சஸும் கூடியிருக்கு 10% கூடியிருக்கு. கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. பட் FIIs தொடர்ந்து விற்கிறாங்க. லாஸ்ட் 3 quartersா FIIஸோட ஹோல்டிங்ஸ் குறைஞ்சிருக்குங்க. ஸோ ஆல் டைம் ஹைல இருந்து 50% கீழே இறங்கி இருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை. அடுத்த சர்வதேச செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான் நாட்டு பொருளாதாரம் அப்படின்றது 6 quarterக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் ஆயிருக்குங்க. அதாவது GDP வந்து 0.4% குறைஞ்சிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் தான். ஸோ ஜப்பான்ல இருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிற குட்ஸ்க்கு வந்து 15% டேரிஃப் அப்படின்றது எவ்வளவு தூரம் ஜிடிபியை பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இப்போ வரைக்கும் 50% டேரிஃப். ஸோ ஜிடிபி குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்கியிருக்குங்க. ஜப்பான்ல இருந்து யூஎஸ்க்கு போற எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு.
அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து, சார் என்கிட்ட பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 2500 or 600 ஷேர்ஸ் இருக்கு, பட் 158 ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு அப்பர் பிரைஸ் பேண்ட் 70ங்க, லிஸ்ட் ஆனது வந்து 140 180 வரைக்கும் போச்சு. சார் வந்து 150s or 60s அந்த ரேஞ்சில் என்டர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேங்க. என்ன விஷயம் அப்படின்னா ஹையர் லெவல்ல என்டர் ஆயிருக்காரு, வேல்யூவேஷன் ஜாஸ்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுங்க. இன்னும் 70 வரைக்கும் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல கம்பெனியில போய் மாட்டிக்கிட்டாரு. அதாவது நான் மாட்டிக்கிட்டேன் சார், லாஸ்ல கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம எப்பொழுதுமே லாஸ் புக் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நல்ல நிறுவனமா இருக்கிறப்ப தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க 110லயே. ஸோ 158 அப்படின்றத ஒரு 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேல இருக்கும். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து டபுள் டிஜிட் க்ரோத் காட்டுறாங்க. ப்ராஃபிட், தென் ரெவன்யூ, தென் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து நம்பிக்கையா இருக்கிறத பத்திரமா வச்சுக்கலாம். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வருது. அதாவது 70 வந்து அப்பர் பிரைஸ் பேண்ட். ஸோ இன்னமும் ஷேர் பிரைஸை கீழே அடிச்சாங்க அப்படின்னா நண்பர் வந்து ஒரு ஹையர் குவான்டிட்டி போறதுக்கும் ஒரு வாய்ப்புகளா அமையுங்க. ஒரு 10 to 15 இயர்ஸ்ல நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். நல்ல நிறுவனம். அது போக நண்பர் வந்து என்ன எழுதியிருக்கிறாரு, எனக்கு மார்க்கெட்ல சுத்தமா புரியவே இல்லை சார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் இருக்கிற என்னோட ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு எல்லாத்தையுமே பாண்டுக்கு நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஸோ லாஸ்ல எதையுமே கொடுக்கறத நம்ம எப்பொழுதுமே சொல்லவே மாட்டோங்க. ஸோ நல்ல நிறுவனம் இருந்தது அப்படின்னா அதை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நல்ல வேல்யூவேஷன்ல உள்ள போயிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போயிருந்தோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அப்படின்னு கிடையாதுங்க. அது போக நண்பர் வந்து எனக்கு 4 வயதுல பையனோ பொண்ணோ இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. ஸோ அவங்களுக்கு 20 or 25 ஏஜ் வர்றப்ப இப்ப நீங்க வச்சிருக்கிற பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸே சூப்பரான லெவலுக்கு போயிருங்க. ஸோ ஏற்கனவே பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல ஒரு 2500 பக்கமா வச்சிருக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஷேர் பிரைஸ் இன்னும் குறையுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸை இன்னும் கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். நம்ம வந்து 1-2 தாங்க கன்சிடர் பண்ண சொல்லுவோம். பட் 1-2 கன்சிடர் பண்ணி லாங் டேர்ம்ல நீங்க 1-2 கன்சிடர் பண்றப்ப ஒரு நல்ல ஸ்டாக், அண்டர் வேல்யூ ஸ்டாக் ஒரு 2500 இல்ல 5000 இல்ல 10,000 நம்பர்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே திருப்பி போட்டுருங்க. இப்ப நான் அவசரப்பட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸே கப்பன்னு ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ சலன் 200க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி நண்பர் எழுதியிருக்காங்க. சார் நான் 750, 700, 600 எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்பயுமே அது புக் வேல்யூக்கு கொஞ்சம் கூடி இருக்குங்க. புக் வேல்யூ வந்து 839 ஆர் சம்திங், இப்போ கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி தெரியுது. புக் வேல்யூக்கு கீழே மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 750K கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ராஜீவானந்த் அவர்களுக்கு டேர்ன் அரவுண்ட் பண்றதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகுங்க. உடனே அப்படியே எல்லாத்தையுமே டேர்ன் அரவுண்ட் பண்ணிட முடியாது. ஸோ இன்னும் 2-3 குவார்டர் ப்ரொவிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ப்ரொவிஷன் எடுத்தாங்கன்னா லாஸ் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். லாஸ் காட்டினாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் மறுபடியும் கீழே விழலாம். நான் கண்டிப்பா விழுன்னு சொல்லலைங்க. விழுறப்ப வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். ஆனா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பதிவுல இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க முதலீடுகள்ல. எல்லாருக்கும் நன்றி.